ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆண்மை குறைவு ஏற்படாமல் இருக்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிட வேண்டும் அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபுட்டு மத்திலங்க என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதுவும் முக்கியமானது தான். இன்னைக்கு ஆண்மை குறைவுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. இளம் வயதிலே எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆண்மை குறைவு ஏற்பட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து குழந்தை பேர் உண்டாவதில் அது தாமதமாகவும் இல்லைன்னா அறவே இருக்காது. இன்னைக்கு ஆண்மை குறைவு என்பது பெரிய ஒரு விஷயம் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸுக்கு மட்டும் தான் பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து மேல்ஸுக்கும் பிரச்சனை இருக்காது, ஆண்களுக்கும் பிரச்சனைகள் வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு குழந்தை பேர் உண்டாகல, மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலன்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவாங்க. ஃபீமேல்ஸ் மட்டும், அதாவது பெண்கள் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, ஆண்கள் செக் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து ஆண்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படிட்டாங்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே இப்போ கைனகாலஜிஸ்ட்டாக சொல்கிறாங்க உங்க வந்து ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சோதனைகள் செய்ய வேண்டும். அதுதான் இன்னைக்குள்ள ஃபார்முலா. இது நல்லது தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்மை குறைவினாலையும் குழந்தை பேர் உண்டாவதில் தாமதமாகிறது. ஸோ இதை வந்து எப்படி இதிலிருந்து விடுதலை அடைவது அதை பார்த்தா இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுட்டை பார்த்துருவோம். ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் என்னென்ன ஃபுட்டுனா, இப்போ மேரேஜுக்கு அப்புறமே நீங்கள் குழந்தை பேர் உண்டாவதுக்கு என்னென்னா ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிடணும். ஆண்கள் என்னென்ன ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பாதாம் பிஸ்தா முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஏன்னா பாதாம் சாப்பிடும்போது வந்து விந்தணுக்களுடைய உற்பத்தி கூடும். ஓகேவா? அது கூடும்போது நல்லபடியாக இருக்கும். அப்புறம் வந்து முந்திரி பருப்பில் வந்து ஹெச்டிஎல் தாங்க கூடுதலாக இருக்குது. ஹெச்டிஎல் கூடுதலாக இருக்கும்போது அதுவும் நல்லது தான். அது வந்து எல்டிஎல் வந்து கம்மி பண்ணிக்கிறது. இப்போ வந்து எல்டிஎல், அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் ஆண்மை குறைவு ஏற்படும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த பையை போய் அது கம்ப்ரஷன் பண்ணுறதால என்னாகும் அப்படின்னா, அதில் வந்து விந்தணியோட மொபிலிட்டி அது எல்லாமே குறைக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். விந்தணி உற்பத்தி முக்கியம், அதனுடைய மொபிலிட்டி முக்கியம். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணு உற்பத்தி நல்லா இருக்கும், அதனால் மொபிலிட்டி தான் கம்மியாக இருக்கும். அதுதாங்க இப்போ மேஜர் பிரச்சனை இன்னைக்குள்ள மாடர்ன் லைஃப் ஸ்டைலில். ஓகேவா? இன்னைக்கு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்ம என்ன பண்ணுறோம், பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்ருக்கோம். இப்போ பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு பெல்ட்டை வந்து டைட்டாக போடுறோம். பெல்ட் அந்த இடத்துல டைட்டாக போடும்போது அதுக்கு கீழே பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்காது. அதனால் வந்து விந்தணு வந்து உற்பத்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் மொபிலிட்டி முக்கியமாக கம்மியாகும். இந்த பெல்ட்டு டைட்டாக போடக்கூடியவங்களுக்கு மொபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அந்த பழக்கத்தை வந்து மாற்றணும். அப்புறம் வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள், மது அருந்துதல், ஸ்மோக்கிங் அதெல்லாம் வந்து நீங்கள் அறவே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் போய் விந்தணு உற்பத்தியை குறைப்பதோடு அதனுடைய மொபிலிட்டியை ரொம்ப கம்மி பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து முக்கியமானது, விந்தணி உற்பத்தி ப்ளஸ் மொபிலிட்டி. இந்த ரெண்டும் எப்போ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதாம் பிஸ்தா மாதிரி சாப்பிடுங்க. அப்புறம் கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் முக்கியம். ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் பிளட் வந்து எல்லா பாகத்துக்கும் ஆக்சிஜன் உட்பட எல்லாத்தையும் கொண்டு போகுது. இப்போ வந்து கீரை வகைகள் சாப்பிடும்போது அயன் சத்து அதிகமாக இருக்குது, அதில் ஹீமோக்ளோபின் வந்து கூடும். ஹீமோக்ளோபின் வந்து கூடும்போது என்னன்னா விந்தணு உற்பத்தி வந்து அதிகமாவதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் இந்த கெட்ட கொழுப்பு வகைகள், அதாவது சிக்கன், மட்டன் அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அறவே தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக மட்டன், கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சிக்கன் கூட வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. ஆனால் நல்ல சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் நல்லது. ஏன்னா பிராய்லர் சிக்கனில் ஸ்டெராய்டு போட்டுறாங்க. இந்த ஸ்டெராய்டு கூட ஆண்மை உற்பத்தியை குறைக்கும் தன்மை உடையது தான். அதுலேயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் பாதாம் பிஸ்தாவாக இருக்கட்டும், இந்த கீரை வகைகள் இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபுட்டுகளை சாப்பிடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஃபுட்டை வந்து சாப்பிட வேண்டும். நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் பண்ண புதுசில் பழைய காலத்துலலாம் மாப்பிளை சம்பா ரைஸ் வச்சு சோறு போடுவாங்க. எதுக்குன்னா மாப்பிளை சம்பா வந்து விட்டமின்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது. ஏன்னா விட்டமின்ஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படும். முக்கியமாக இன்ஃபெக்ஷன்னாலையும் இந்த மொபிலிட்டி கம்மியாகவும் விந்தணு உற்பத்தி கம்மியாகும். அப்போ இந்த வந்து விட்டமின் நிறைந்த உணவுகள், அதாவது கீரைகள், காய்கறிகள், முக்கியமாக காய்கறிகள் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் முக்கியமாக சாப்பிடணும். ஆனால் சுகர் உள்ளவங்க மட்டும் ஃப்ரூட்ஸு வந்து பார்த்து சாப்பிடணும். ஆனால் கல்யாணமான புதுசில் சுகர் ரொம்ப இருக்காது இல்லையா? அதனால நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா யங்கேஜ் தானே. அதனால் வந்து ஆனால் 1-2 பேருக்கு யங்கேஜ்னு சுகர் வருது, இருந்தாலும் மேக்ஸிமம் பேருக்கு வரதில்லை. அதனால் நீங்கள் ஃப்ரூட்ஸும் தாராளமாக சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, பாதாம் பிஸ்தா சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் உணவுகளை சாப்பிடுங்க. அப்புறம் ஜூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பீட்ரூட் ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்படி கூட்டும். ஓகேவா? அப்புறம் டேட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விந்தணு உற்பத்தி கூடுவது மட்டும் இல்லாமல் அதனுடைய மொபிலிட்டியும் அதிகமாவதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெல்ட் போடுறது அதெல்லாம் டைட்டாக போடாதீங்க, லூஸாகவே போடுங்க, அதான் நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா வயிற்றுக்கு கீழே பெல்ட் போடவே கூடாது. ஏன்னா வயிற்றுக்கு கீழே பெல்ட் போட்டு கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் மொபிலிட்டி குறையும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அம்பிளிகஸ் இருக்குல்ல, வயிற்று அம்பிளிகஸ் கார்டுக்கு மேலே பெல்ட் போட்டால் நல்லது. ஏன்னா அங்கே கம்ப்ரஸ் பண்ண கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கேயே டைட்டாக போடக்கூடாது, மீடியமான ஒரு ப்ரெஷரில் தான் பெல்ட் வந்து போடணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விந்தணு உற்பத்தி வந்து குறையாது. ஓகேவா? அது போக நான் சொன்ன ஃபுட்டையும் சாப்பிட்டீங்கன்னா விந்தணு உற்பத்தி கூடும். அப்போ நம்ம ஏற்கனவே வந்து சரியான ஃபுட் இல்லாதனால அதனுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா பெல்ட் மாதிரியான விஷயங்கள் டைட்டாக போட்டனால அதனுடைய மொபிலிட்டி வந்து கம்மியாகுது. இப்போ நான் சொன்ன ஃபார்முலா வந்து ரெண்டுக்கும் ஆப்போசிட் உள்ளது. அதாவது நல்ல ஃபுட்டு சாப்பிடும்போது விந்தணு உற்பத்தி கூடும். அது மட்டும் இல்லாமல் பெல்ட்லாம் நம்ம டைட்டாக போடாமல் சில பழக்க வழக்கங்கள் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது நமக்கு வந்து விந்தணி மொபிலிட்டியும் வந்து கூடும். ஸோ இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் சிம்பிள் டிப்ஸ் தாங்க. இதை நீங்கள் சிம்பிள் டிப்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பேர் ஈஸியாக உண்டாகும்.
பெண்களும் இந்த ஃபுட் ஐட்டங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக உளுந்தங்களி அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கர்ப்பப்பைக்கு உளுந்தங்களி ரொம்ப நல்லது. ஓகேவா? அதான் பழைய காலத்துல எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக உண்டாகும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணால் அவர்களும் இதை பார்த்து பயனடைவார்கள். இது குழந்தை பேர் உண்டாகி ஆரோக்கியமாக வாழ நலமாவோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தை பேர் பற்றிய முக்கியமான வீடியோ, விந்தணி உற்பத்தி அதிகப்படுத்துவது பற்றிய முக்கியமான வீடியோ, அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.